கமலஹாசன் வந்து ஒரு கிளாஸான ஒரு ஆக்டர் தான், அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் அவருக்குள்ளார உள்ள ஒரு ஃபீலிங், அதாவது ஒரு சப்கான்ஷியஸில் இருக்கிற விஷயமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ரஜினி மாதிரி நம்மளால் ஒரு மாஸ் ஹீரோ ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவருக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. அது பல்வேறு சந்தர்ப்பங்களில் கமலுடைய வாயிலிருந்தே வெளிப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கமல்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பல வருடங்களுக்கு முன்பு கமல் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, என்னன்னா ரஜினியுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கே என்ன காரணம் தெரியுமா, இந்த ஸ்கின் கலர் தான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உடனே அவருக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இப்போ கமல் சொன்னாராம், ரஜினியை விட நான் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு மக்களும் கொண்டாடுறாங்க, எனக்கும் தெரியும், அது ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை விட ஒரு படி கீழே தான் இருக்கேன் மக்களுடைய பார்வையில். அதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய ஸ்கின்னு தான். என்னன்னா ரஜினியுடைய ஸ்கின்னை வச்சு மக்கள் எல்லாம் இவர் நம்மாளு அப்படின்னு அவரை வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்னைய பார்த்து என்னுடைய ஸ்கின் டோனை வச்சுட்டு இவன் நம்பாளு இல்லைன்னு என்னைய நகர்த்தி வச்சுட்டாங்கன்னு வந்து கமல் சொன்னாராம் ஒரு சீனியர் பத்திரிகையாளர்கிட்ட. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாயகன் மாதிரி, அன்பே சிவம் மாதிரி பல படங்கள் அவர் நடித்தாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு மசாலா படத்தில் நடித்து எப்படியாவது ரஜினியை ஓவர்டேக் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு அட்டம்ப்டை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் பல நேரம் அந்த அட்டம்ப்ட் வந்து தோல்வியில் முடிந்தாலும் சில நேரங்களில் கமலுக்கு வெற்றியையும் கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சகலகலா வல்லவன், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி நடித்த எங்கேயோ கேட்டகுரல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன். சகலகலா வல்லவன் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன், அது ஒரு மசாலா படம், ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ரஜினி படத்தை விட சகலகலா வல்லவன் மிகப்பெரிய ஹிட்டு. என்ன அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரஜினியை வந்து இவர் முந்துறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி இவரை முந்தி அவர் தொடர்ந்து அப்படி போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ரஜினியை முந்தியது வந்து விக்ரம் படத்தில், இப்போ இந்த விக்ரம் படத்தில். அது மாதிரி இவருக்கு என்னதான ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா அவரை மிஞ்சணும் அப்படிங்கிறது அவர் உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த தக் லைஃப்லாம் கூட அப்படிப்பட்ட ஒரு அட்டம்ப்டா தான் நான் பார்க்குறேன்.